மற்றும் ஊ தமிழில் இருக்கிற மாதிரி ஹிந்திலையும் ஈஸியாக பண்ணிடலாம். இந்த வீடியோவை பார்த்த உடனே உங்களால் இதை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ள போகிறது ஹிந்தி எழுத்துக்கள் ஊ மற்றும் ஊ. ஊ இது குறுகிய ஒலி. உதடுகள் லேசாக வட்டமாக வச்சு தமிழில் உணவுன்னு சொல்கிற மாதிரி ஊ சொல்லுங்க. உள்ளு அதாவது ஆந்தை. நெக்ஸ்ட் போலாமா? ஊ இது நீண்ட ஒலி. உதடுகள் முன்னாடி தூக்கி தமிழில் ஊசின்னு சொல்கிற மாதிரி ஊ சொல்லுங்க. ஊன் அதாவது கம்பளி நூல். இப்போ இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஊ, உள்ளு, ஊ, ஊன். தமிழ் ஹிந்தி ஒலிகளில் நிறைய ஒற்றுமை உள்ளது. தினமும் பயிற்சி எடுத்தால் நாக்கு தானாக அட்ஜஸ்ட் ஆகிடும். ஒவ்வொரு எழுத்தையும் மெதுவாக தெளிவாக கற்றுக்கொள்ளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பேசிக் ஹிந்தி வாக்கியங்களை ஸ்டார்ட் பண்ண சரியான நேரம் இப்போதான். மிஸ் பண்ணிடாதீங்க.